சார் இப்போ எதை பத்தி சார் பேச போறீங்க? பணத்தோட்டம். பணத்தோட்டம் சார், டைட்டில் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது மட்டும் இல்ல, ரொம்ப அழகா இருக்கு சார். இந்த படத்தோடைய பிளாட் என்ன சார்? கள்ள நோட்டை பத்தி பேசுற ஒரு படம். காகிதம் பணமானது, கட்டி சுருட்டுவோருக்கு வசதியானதும் இல்லாமல் சுருக்கு பாதையும் காட்டிவிட்டது. அதனால் ஏழை துடித்தார். இந்த கள்ள நோட்டுங்கிற சப்ஜெக்ட் கூட இப்போ கூட ரிலவெண்ட் தான். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நம்ம டிமானிட்டைசேஷன் பண்ணதே வந்து இந்த கள்ள நோட்டுக்கோசரம் தான் நம்ம பண்ணது. ஸோ டுடே ஆல்சோ இட் இஸ் ரிலவெண்ட். அந்த காலத்துலையும் இட் இஸ் ரிலவெண்ட். அந்த பேஸ் பண்ணி தான் அந்த படத்தோடைய கதையை பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய பிளாட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த புதுமை பித்தன் நான் சொன்ன மாதிரியும் கலங்கரை விளக்கத்தில் சொன்ன மாதிரியும் தான் நான் சொல்கிறேன். த ஃப்ரேம் ஒன் த ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்ட்ஸ். த ஃப்ரேம் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மக்கள் திலகம் வந்து ஒரு பேங்க்குக்கு போய் பணத்தை டெபாசிட் பண்ண போவார். அப்படி போகும்போது என்ன ஆகும் சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒருத்தன் வந்து மக்கள் திலகிட்ட கள்ள நோட்டை கொடுத்துருவான். அவன் வந்து சில்லறையை வாங்கிட்டு போயிடுவான், நல்ல நோட்டை வாங்கிட்டு போயிடுவான். சில்லறை கேட்க வந்தா ஆறு விரல்காரன். பட் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரே க்ளூ என்னன்னு சொல்லி கேட்டால், அவனுக்கு 6 விரல் இருக்கு, அவ்வளோதான் ஒரு க்ளூ, வேறு எந்த க்ளூவும் கிடையாது. அப்போ அந்த பேங்க் மேனேஜர் வந்து அதை பார்த்துட்டு, இவன் தான் இந்த கள்ள நோட்டை கொண்டு வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணி நல்ல நோட்டை ஆக்குறான் போல இருக்கு நினச்சி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பேரு செல்வம். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங். இவர் தான் ரொம்ப சாமர்த்தியமா கட்ட வேண்டிய பணத்தோட 2 கள்ள 100 ரூபா நோட்டையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். போலீஸ் அந்த மக்கள் திலகத்தை பிடிச்சிட்டு போயிடும். ஸோ இந்த இதில் இருந்து அவர் எப்படி வெளியில் வரப்போகிறார் அப்படிங்கிறது தான் த்ரூ அவுட் ஸ்க்ரீன் பிளே. உண்மையிலேயே ஒரு பெருவிருப்பான ஸ்க்ரீன் பிளே தான் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். சார் அப்புறம் இந்த படத்துல வந்து டெக்னிக்கல் திங்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி வந்திருந்தது? இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான டெக்னிக்கல் திங்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து ஹாஃப் வே ஓப்பனிங் அண்ட் ஃபுல் வே ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க சினிமாவில். இந்த படத்தில் எல்லா சீன்ஸுமே வந்து ஒரு ஹாஃப் வேல ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஹாஃப் வேல ஓப்பன் பண்ணுறதுனா எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டைட் காம்பேக்ட் டைட் போவாங்க. போகும்போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, என்ன சூழ்நிலையில் இருக்கீங்க, எதுவுமே ஆடியன்ஸுக்கு தெரியாது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் பேக் வரும்போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அப்போ தான் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களோட கோ ஆர்டிஸ்ட் யார் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரும். இது வந்து ஒரு நிஜமாகவே வந்து அந்த காலகட்டத்துக்கு ஒரு நல்ல விதத்தில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்றாங்க சிதம்பரம்? ஜாமீன்ல விடுறதுக்கு கோர்ட் உத்தரவு வேணுமா சார்? அண்ட் சில இடத்துல வந்து எடிட்டிங்கில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கட் டு கட் எடிட்டிங் சொல்லுவாங்க. அந்த கட் டு கட் எடிட்டிங் போயிருப்பாங்க. டெக்னிக்கலி ஆல்சோ இட் இஸ் அ வெரி குட் மூவி. தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். நம்ம மக்கள் திலகம் சாரோட திரு நாகேஷ் அவர்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ மக்கள் திலகமும் நாகேஷ் சாரும் சேர்ந்து நடித்த முதல் படம் இதுதானா? உண்மைதான். மக்கள் திலகம் நாகேஷும் சேர்ந்து நடித்த முதல் படம் இது தான். ஜெர்ரி லூயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக ஃபேமஸ் காமெடியன் இன் ஹாலிவுட்டில் இருந்தார். அவரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு தான் சார் நாகேஷ் சார் வந்து தமிழில் வந்து காமெடி பண்ணார். அந்த வகையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாகேஷ் சார் உண்மையிலேயே வந்து நம்ம ரொம்ப பாராட்டணும். அதாவது வந்து அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் நேம் ஆஃப் த காமெடி சொல்லுவாங்க, பாஸ்டிக் காமெடி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக காமெடி பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காமெடிங்கிறது ஒரு செப்பரேட் ட்ராக்காக இருக்கும், கதைங்கிறது ஒரு செப்பரேட் ட்ராக்காக இருக்கும். வீரப்பன் சொல்லிட்டு வீரப்பனும் நாகேஷும் சேர்ந்து தான் அதை பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே ஒரு ரொம்ப நல்ல ஒரு காமெடி, ஒரு ரொம்ப நல்ல ஒரு என்ட்ரி. மக்கள் திலகம் வந்து இந்த பிளாட்ல இருந்து எப்படி சார் வெளியில வந்திருப்பாரு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அவருக்கு எந்த விதமான க்ளூவுமே கிடையாது. ஒரே க்ளூ என்னன்னு சொல்லி கேட்டால், அந்த ஆளுக்கு வந்து ஒரு 6 விரல், இதுதான் ஒரு க்ளூ. அப்போ எப்படியாவது தன்னை இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி முடியும்? நீ இருக்கிறது உள்ள, அவ இருக்கிறது வெளியே. எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்ட.
தலையெழுத்துன்னு தண்டனை அனுபவிச்சுட்டு போ, அதை தவிர வேற வழியே இல்லை. அதுக்கோசரம் ஜெயிலில் இருந்து தப்பிச்சிருவார். தப்பிச்சு என்ன செய்வார்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜெயிலில் ஒரு கேரக்டரை சந்திப்பார். அந்த கேரக்டர் வந்து அடிக்கடி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போகும் மக்கள் திலகத்தை. அந்த கேரக்டர் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மிஸ்கைடிங் கேரக்டர். அவரை வந்து மக்கள் திலகத்தை வந்து மிஸ்கைட் பண்ணிகிட்டே போகும். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அவர் ஃபீல் பண்ணுவார், ஓஹோ ஐ ஆம் பீன் டோட்டலி மிஸ்கைடட். உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசணும். எங்கிட்டயா? சாமியாரு நினைச்சிரு, நானே ஏமாந்துட்டேன். நினைச்சிரு, இப்ப என் கூட புறப்படு. எங்க? கள்ள நோட்டு அச்சடிக்கிற இடத்தையும் உனக்கு காட்டுறேன். இவனை சொல்லி நம்ம பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈ வில் ஸ்டார்ட் இஸ் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இந்த திரைக்கதையை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு 30 to 40% வந்து இவர் மிஸ்கைடட் ஃபேக்டர்லேயே போவார். இவர் யாரெல்லாம் சந்தேகப்படுறாங்களோ அவங்களாம் உண்மையிலேயே நல்லவங்களா இருப்பாங்க. எல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? எல்லாம் வந்துடுச்சு. அப்பா, எங்க போன வருஷம் மாதிரி கேள்வித்தாளுகள் எல்லாம் வெளியாயிடுமோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அப்பா, இப்பதான் எனக்கு ஏன்னா இந்த கேரக்டர் வந்து அந்த சாமியாரை சந்தேகப்படுறேன், இவனை சந்தேகப்படுறேன், அவனை சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறாங்களே அப்படியெல்லாம் இவர் நினச்சி அவங்கள ஃபாலோ பண்ணால் உண்மையிலேயே அவங்கெல்லாம் நல்லவங்க. என் சைக்கிள் டியூப் கூட வெடிச்சு போயிடுச்சு. அதனால என்ன, போற வழியில உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ். டிரைவர் சார், நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. ஸோ அங்கதான் ட்விஸ்டே. ஆமாம், அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணார், ஸோ திஸ் ஃபெலோ இஸ் மிஸ்கைடிங் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு ஒரு ரியல் இன்வெஸ்டிகேஷனை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த படத்தில் வந்து எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் தான் இந்த பண்ணியிருக்கும். அது வந்து எஸ்வி சுப்பையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அவர் வந்து சரோஜா தேவியோட அப்பாவாக வருவார் இந்த படத்தில். அவர் தான் வந்து இந்த கள்ள நோட்டை மாற்றக்கூடியவர், மக்கள் திலகத்துக்கிட்டே மாற்றிருக்கிறவர். இந்த க்ளவுஸை கண்டுபிடிச்சிருவார். இந்த 6 விரல் இருக்கிற க்ளவுஸை கண்டுபிடிச்சுவார். கண்டுபிடிச்ச உடனே எல்லாரையும் போட்டு பார்க்க சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகிறது வந்து எஸ்வி சுப்பையா. பட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல அது ரிலீவ் ஆகாது. லாஸ்டில் தான் அது வந்து ரிலீவ் ஆகும். அதில் வந்து எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் சேர், இன்றைக்கி நீங்கள் கூலியில் பார்க்குறீங்களே, அது வந்து அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் சேர், அதில் உட்காந்து அப்படியே இறந்துருவாங்க. அது மாதிரி ஒரு சேர். அப்போ வந்து அந்த கிளைமேக்ஸ் எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், மக்கள் திலகம் வந்து எஸ்வி சுப்பையாவை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி, அவர் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு மிக யோக்கியமான மனிதன் மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போனால் என்ன ஆகும் அப்படிங்கிற பயத்தில் அவர் என்ன செய்வார்னா, டக்குன்னு போய் எலக்ட்ரிக் சேரில் உட்காந்து ஹி வில் கமிட் அ சூசைட் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை முடிச்சிருப்பாரு. இன்ஸ்பெக்டர், இந்த படத்தில் வந்து அசோகன் சார் தான் வந்து போலீஸ் ஆஃபீஸர். மக்கள் திலகம் வந்து பழி சுமத்தப்பட்டவர். அவங்க அம்மா கேரக்டர், அவங்க எல்லாருமே நம்பியார் சார், எல்லார் மேலேயுமே சஸ்பிஷன் த்ரோ பண்ணுவாங்க. நம்பியார் சார் மேலே சஸ்பிஷன் த்ரோ பண்ணுவாங்க, அசோகன் சார் மேலே சஸ்பிஷன் த்ரோ பண்ணுவாங்க. ஆனால் சஸ்பிஷன் த்ரோ பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் சுப்பையா. கடைசியில் அவர் தான் வந்து இதை பண்ணியிருப்பார். அந்த காலகட்டத்துக்கு வந்து இது உண்மையிலேயே ஒரு நல்ல சஸ்பென்ஸ் தான். இன்றைக்கி இந்த கூலி படத்தில் வரக்கூடிய த பொல்யூஷன் ஃப்ரீ பாடி கிரிமேட்டிங் அப்படிங்கிறத பற்றி டைரக்டர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அந்த காலத்துலேயே அது வந்து மக்கள் திலகம் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் அது கிமிக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இப்படி கதவை திறந்தாலும் ஒரு சில அப்படின்லாம் பண்ணுற மாதிரி சில கிமிக்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த காலகட்டத்துக்கு அது ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். சார், இந்த படத்துல சாங்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு சார்? உண்மையிலேயே சொல்லப்போனால் இதுவும் ஒரு மியூசிக்கல் ட்ரீட் தான். இதில் வந்து எப்படின்னா, ஒரு கிளப்பில் வந்து டான்ஸ் ஆடுவார். ஒருவர் ஒருவராய் பிறந்தோம், ஒருவர்
ஒருவராய் பிறந்தோ இருவர் இருவராய் இணைந்தோ ஒருவராய் பிறந்தோ இருவர் இருவராய். அதில் கேமரா ஆங்கிள்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதாவது வந்து இன்னைக்கு எடுக்கிறத நான் வந்து பெருசு சொல்ல வரல, பிகாஸ் வி ஹாவ் லாட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். ஒரு மினிமம் ஃபெசிலிட்டிஸை வந்து ஒரு நல்ல ஷார்ட் டிவிஷன்ஸ் எல்லாம் அந்த சாங்கில் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பேசுவது கிழியா இல்லை பெண்ணரசி மொழியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் வந்து எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெல் பேலன்ஸ்டு மியூசிக். ஒரு மியூசிக் வந்து எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிக்சிங் சொல்லுவாங்க. அந்த மிக்சிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிக்சிங் வந்து அந்த சாங் தான். பேசுவது கிழியா இல்லை பெண்ணரசி மொழி அப்படின்னு அது ரொம்ப ஃபேமஸான சாங். அது வந்து அதுக்கு இது வந்து டெக்னிக்கல் சைடில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த மிக்சிங் ஆஃப் த சாங் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா. அதுக்கப்புறம் வந்து என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் எப்போவுமே வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் நோட்டில் தான் இருப்பார். மக்கள் திலகம் பெசிமிஸ்டிக் நோட்டுக்கு போகவே மாட்டார். இதில் இன்னொரு சாங்கும் ரொம்ப ஃபேமஸான சாங் நான் சொல்லி ஆகணும். பணத்தோட்டம் போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் டைட்டில் வச்சு அதை மனத்தோட்டம் போடும் என்று மாயவனார் கொடுத்த உடல் பணத்தோட்டம் போட்டதே எடி முத்தமா பாட்டு. அதில் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லுவார், ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் நுழைஞ்சாலும் காசாசை போகாதடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது இன்னைக்கு அது ரிலவெண்ட்டு தான் வச்சுக்கோங்க. ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி. ஏன்னா பணம் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதனால ஒரு நாள் இரவில் கண் உறக்கம் பிடிக்கவில்லை. அது வந்து அந்த காலத்திலேயே வந்து ரொம்ப அந்த காலத்திலேயே வந்து பணத்தை பத்தி இவ்வளவு தெளிவா ஒரு படமே எடுத்திருக்காங்க, பாட்டும் கொடுத்திருக்காங்கன்றதே பெரிய ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான் உண்மை. அதை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பணத்தோடைய ப்ராமினன்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னைக்கு மனுஷன் மேலே மனுஷன் நம்பிக்கை கம்மியாச்சோ அன்றைக்கி பணத்துக்கு ஒரு ப்ராமினன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. மனுஷன் நம்ப தயாராக இல்லை, ஆனால் மனுஷங்க எல்லாருமே பணத்தை நம்ப தயாரானாங்க. அதில் தான் இந்த ப்ராமினன்ஸ் வந்தது. பட் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சாங் இஸ் அ வெரி குட் சாங். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாங். தேவை விரிந்தது, வெள்ளி நாணயமாயிற்று, அதற்கும் மேலே தேவை வளர்ந்தது. மனிதன் கடைசியில் காகிதத்தையே பணமாக்கி விட்டார். அக்ஷயா, நீங்கள் ரொம்ப நல்லா கேள்விகள் எல்லாமே கேட்டீங்க. உண்மையிலே வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஆள் பேசுறதுங்கிறது ஒரு விதம். இதில் ப்ரோப் பண்ணி கேட்கும் போது என்ன ஆகும் சொல்லி கேட்டிங்கன்னா பல விஷயங்களை வந்து யூ கேன் ட்ரை டு பிரிங் அவுட். நிறைய விஷயம் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். கேள்வி கேட்கும் போது தான் அதுக்கான பதில் வரும். சினிமாங்கிறது இன்னைக்கு பொதுவாக ஒரு யங்கர் ஜெனரேஷனுக்கு ஒரு ஃபீலிங் என்னென்னா இன்னைக்கு இவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதுதான் சினிமாங்கிறது கிடையவே கிடையாது. இதை தாண்டி எவ்வளோ பேர் எவ்வளவோ சாதிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன சாதிக்க போகிறோங்கிறத நினைக்கும் போது ஓரளவுக்கு பயமாக தான் இருக்கும். அதுதான் உண்மையிலேயே வந்து சினிமா. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் எல்லாரும் பண்ணுற அட்டம்ப்டும் பண்ணட்டும். இட்ஸ் ஒன்லி த கிரேஸ் ஆஃப் காட். யாருக்கு எது எப்போ கிளிக் ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. உண்மையிலேயே ஒரு நல்ல டாப்பிக்கில் என் கூட இணைஞ்சிருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம ஃபர்தராக நல்லா ஒர்க் பண்ணுவோம். God bless you for all your futures. நன்றி சார். நன்றி. Thank you.